சிம்மம் ராசிக்கு அஷ்டமத்து சனி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் வரவுக்கு மீறிய செலவு செய்யறது. அதை தவிர்த்துட்டீங்கன்னாவே பொருளாதார கஷ்டம் கிடையாது, கடன் வராது. பெரிய திட்டங்களில் முதலீடு செய்யறது, பெரிய திட்டங்களை போட்டு அதை செயல்படுத்துறது கொஞ்ச நாளைக்கு தவிர்க்கலாம் அல்லது தள்ளி வைக்கலாம். அதே சமயத்துல சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது இவற்றில் கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு அதை தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த அஷ்டமத்து சனி கஷ்டத்தை மட்டுமே கொடுக்காது, வாழ்க்கையில நிறைய பாடங்களையும் கற்றுக் கொடுக்கும். யார் எப்படிப்பட்டவர், ஒவ்வொருத்தருடைய முகமும் என்ன, நிஜமாக பழகிறார்களா அல்லது நிழல்களா அவர்களா அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கற்றுக் கொடுக்கும். அதாவது சிம்ம ராசிக்கு பொறுத்தவரை இந்த சனி பகவான் 7ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். கஷ்டத்தை கொடுத்தாலையும் வருமானத்தையும் கொடுப்பார். அதனால பயப்பட வேண்டியதுல இடமாற்றங்கள் ஏற்படும். வேலையில வேற ஒரு இடத்துல மூவ் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். கணவன் மனைவி ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். மனைவி உறவு நிலை சரியா இருக்காது, ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. போல இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் பாதை மாறும் நேரம் சில பேருக்கு. சில நேரங்களில் எதிர்பாலினர் உறவு ஏற்பட்டு அதனால குடும்ப வாழ்க்கையில சில சச்சரவுகளும் பிரச்சனைகளும் சில பேருக்கு ஏற்படும், அல்லது சில பேருக்கு பேர் கெடும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனமாக இருந்தாக்க இந்த அஷ்டமத்து சனியோட கஷ்டத்தெல்லாம் நாம தவிர்த்தெல்லாம். இந்த அஷ்டமத்து சனி காலம் என்பது சிம்ம ராசிக்கு பாடத்தை தான் நிறைய கற்றுக் கொடுக்க போகுது. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த பதிவுல. வணக்கம், உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களையும் சரியான கைடன்ஸையும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. அதே போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்கு, அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலும் 2025 திருக்கணிதத்தின்படி பயிற்சி ஆயிடுச்சு. 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் சனி பகவான் கும்பத்திலிருந்து 8ஆம் பாவகமாக வரக்கூடிய மீனத்துல இப்ப சனி இருக்கிறாரு. இந்த அஷ்டமத்து சனி என்னதான் செய்யும் அப்படின்னாக்க கஷ்டத்தை மட்டுமே கொடுக்காது, நில் கவனி செல் என்பதை உங்களுக்கு உணர்த்தும். அதாவது எதையும் ஒரு விஷயம் வருதுன்னாக்க நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா அதை யோசிச்சு அது செய்யலாமா வேணாமான்னு 2 நாள் ஆற போட்டு அதுக்கப்புறம் அது இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சதுன்னா செஞ்சீங்கன்னாக்க அது சக்சஸ் ஆகும். உடனுக்குடனே நீங்க செயல்பட்டீங்கன்னு வச்சீங்களேன், அது ஃபெயிலியர் ஆகும். இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த அஷ்டமத்து சனியில நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே ஆற போட்டு நிதானமா செய்யுங்க. அதாவது ஒரு முடிவு எடுக்கிறது சொல்றேன் நான். ஏற்கனவே இருக்கிற வேலையை தள்ளி போட்டுட்டே வந்தீங்கன்னா அது பிரச்சனை உங்களுக்கு உருவாக்கிடும். அதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க அல்லது ஒரு பொருள் வாங்கணும்னாக்க அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஒரு 2 நாள் யோசிங்க, ஒரு 10 நாள் கூட யோசிங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அப்போ பொருளாதார கஷ்டம் இல்லாமல் இருப்பீங்க. அதற்காக கடன் பட்டுட்டு அவசரமா ஒன்று செயல்பட்டு கடன் வாங்கி அதை பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கடனை கட்ட முடியாம தவித்துக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். இதுதான் அஷ்டமத்து சனின்றது. அப்புறம் வேலை கூட பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அவசரப்பட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், இன்னொரு வேலை கிடைக்கிறது தாமதமாகும். இடைப்பட்ட காலத்துல பண நஷ்டம், பணம் இல்ல, கடன் வாங்குறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, அவசரப்பட்டு வேலையை விடாம நிதானமா இன்னொரு வேலையை தேடிக்கிட்டு விடுறது இந்த காலகட்டத்துல புத்திசாலித்தனம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் கூட வந்துடும், கொஞ்சம் தூரமா போட்டுருவாங்க. நீங்க போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல வாழ்க்கை துணைவர் குடும்பத்தையும் ஷிஃப்ட் பண்ணி நீங்க எங்க போய் ஒர்க் பண்றீங்களோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அதாவது இந்த அஷ்டமத்து சனி காலம் என்பது கஷ்டமா எடுத்துக்கிட்டாக உங்களுக்கு எல்லாமே பிரமிப்பா தெரியும். இதையே ஒரு பாடமா எடுத்துங்க பாருங்க. வாழ்க்கையில இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு கொடுத்துங்கிற கடவுள் கொடுத்துக்கிற டைம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, லேர்ன் பண்றதுக்கான காலம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சவாலா எடுத்துக்கிட்டு சாதனை செய்யுங்க. பொறுமையா நடந்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய தூரம் நடக்கலாம், வெற்றியும் அடையலாம். இந்த காலகட்டத்துல நிதானம் தான் தேவை. அதுதான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். அதாவது ஒரு டிராபிக்ல நீங்க நின்று கொஞ்ச நேரம் சிக்னலை பார்த்து அது கரெக்டான சிக்னல் விழுந்த பின்னாடி தான் நீங்க கிராஸ் பண்றீங்க இல்லையா, அதே மாதிரிதான் இந்த காலகட்டம் கொஞ்சம் யோசிச்சுட்டு செயல்படணும். அதுதான் நில் கவனி செல் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இந்த அஷ்டமத்து சனி காலத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த வகையில பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னாக்க, குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும், கொஞ்சம் நிறைய விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும். ஒரு நாள் சண்டை, ஒரு நாள் சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல தோஷங்கள் இருக்குன்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பாத்தீங்கன்னாக்க வேற ஒரு எதிர்ப்பாளினுடைய உறவு ஏற்படுறது அல்லது எதிர்ப்பாளினுடைய நட்பு ஏற்படுறது, அதன் மூலம் குடும்ப வாழ்க்கையில சந்தேகங்கள் வர்றது, சந்தேகத்தால சண்டைகள் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் உருவாக்கும். அப்ப தேவையற்ற நட்புகள், தேவையற்ற உறவுகளை நீங்க தவிர்த்துட்டீங்கன்னாக்க நீங்க கண்டிப்பா இந்த நேரத்துல வாழ்க்கை துணைவரின் சந்தேக கண்கள் உங்க மேல விழாது, அதன் மூலம் பேர் கெடாது.
பிரச்சனையும் வராது, குடும்ப வாழ்க்கையில நிம்மதியாகவே இருக்கலாம். ஸோ அப்போ சில நட்பால சில உறவால கூட நேம் கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக்க காதலிக்கிறீங்க அப்படின்னுங்க, ஏற்கனவே காதல் இருந்திருக்கீங்க, ஒரு பிரச்சனையா இருக்குன்னாக்க இந்த நேரத்தில் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. அந்த விலகி போன உறவு வருமா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது கண்டிப்பா உங்களுடைய காலத்தை வீணாக்குறதா. இந்த நேரத்தில் அவங்கள பத்தி நீங்க நிறையவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்துல காதலர்களுக்குள்ள நிறைய ஈகோ கிளாஷ், கருத்து வேறுபாடு, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் டீப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். அப்படி புரிஞ்சு கொள்ளும் போது அந்த உறவு என்பது நீடிக்காம சில நேரங்கள்ல சில பேருக்கு விலகி போயிடும். அதாவது உங்களை விட்டு விலகி போகுதுன்னா உங்களுக்கு பொருத்தம் இல்லாத உறவு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொருத்தம் இல்லாத உறவோட நீங்க திரும்பி எவ்வளவுதான் ஒட்டு போட்டு வாழ முயற்சி பண்ணாலையும் வாழ முடியாது. அவங்க விலகி போனவங்க திரும்பி வருவாங்களான்னு நீங்க தேடிட்டு இருக்கிறத விட நீங்க அடுத்த வாழ்க்கையை நீங்க பாக்குறது பெஸ்டா இருக்கும். அதாவது காதலர்களுக்குள்ள சொல்றேன் நானு, விலகி போயிடுச்சு வருவாங்களான்னா வரத்துக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இல்லை. அதே மாதிரிதான் திருமண வாழ்க்கையில் கூட பாத்தீங்கன்னாக்க கண்டகச்சனி காலகட்டத்துல சில பேருக்கு திருமணம் ஆயிருக்கும். திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடோடு பிரிந்திருப்பீங்க. தோஷங்கள் இருக்குன்னாக்க விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதாவது நிரந்தரமாகவே பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அதே சமயத்துல தோஷங்கள் இல்லைனாலையும் உங்களுக்கு ஒரு தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு மட்டும்தான், கலசர தோஷம் தார தோஷம் எல்லாம் இல்லை அப்படின்னாக்க ஒரு தற்காலிக பிரிவோடு போயிடும். மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும், பயப்பட வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட உறவு உங்களையே நேசிச்சுட்டு இருப்பாங்க. விலகி போனாலையும் உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க விலகி போனாலும் நீங்க அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருப்பீங்க. போன்ல பேசும்போது நல்லா ஹாப்பியா அவங்கள பத்தி அன்பா பேசுவீங்க. ஆனா நேர்ல பார்க்கும்போது சண்டை வந்துடும். அது கொஞ்ச நாள், அது தற்காலிக பிரிவு தான். அதுக்கப்புறம் மீண்டும் ஒன்னா சேர்ந்ததுக்கான வாய்ப்பு அப்படிப்பட்டவர்களுக்கு உண்டு. அதாவது தோஷங்கள் இல்லாதவர்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்துல இந்த ராகு கேதுவும் இருக்கு இல்லையா, கேது ராசியில் இருக்கு, 7ஆம் இடத்துல ராகு இருக்கு. டிசம்பர் மாதம் வரலும் பாத்தீங்கன்னாக்க இதே பொசிஷன்லாம் இருக்கும். அப்போ கடுமையான மன அழுத்தம், நெருங்கியவருக்கு உடல்நல பாதிப்பு, தொந்தரவு, உங்களுக்குமே கூட ஹெல்த் இஷ்யூஸ் போகிறது, பண விரயங்கள் ஆகிறது, நிறைய நஷ்டங்கள் ஆகிறது, மருத்துவ செலவுகள் ஆகிறது போன்றவையெல்லாம் இந்த டிசம்பர் வரலுமே உண்டு. குரு பகவானும் பாத்தீங்கன்னாக்க ஜூன் மாசத்திலிருந்து உங்களுக்கு 12ஆம் பாவகத்துல குரு இருக்கும், விரைய குரு, ஆனா உச்ச குருவாக இருக்கு. அப்ப பிள்ளைகள் வகையில படிப்பு செலவுக்காக செலவு பண்றது, பிள்ளைகளுக்கு சுப காரியம் செட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு, அதற்காக நீங்க செலவு பண்றது, அதற்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு போன்றவையும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு வீடு வாகனம் ஆல்ரெடி நீங்க வாங்கியிருப்பீங்க, அதற்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரும். மொத்தத்துல சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூன் வரை இருக்கக்கூடிய காலகட்டம். இப்ப இந்த அஷ்டமத்து சனி 2028 ஏப்ரல் வரையிலும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி. அந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். அது மேக்சிமம் சுப விரயம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே போல தான தர்மம் கொஞ்சம் பண்ணிடுங்க. முடியாதவங்க, இயலாதவர்கள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் நீங்க ஆடை தானம், உணவு தானம் அல்லது செருப்பு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் செய்யும் போது மேக்சிமம் உங்களுக்கு அசுப விரயங்கள் குறைஞ்சிரும். அதே போல அனுமன் சாலிசா படிச்சுட்டு வர்றது அல்லது அனுமன் சாலிசா கேட்கறது, மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு, வெத்தலை மாலை சாத்தி வழிபாடு செய்யறது, இதெல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தும், தடைகளை நீக்கும். இந்த 2027 பாத்தீங்கன்னா மேக்சிமம் ராகு உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துலயும், கேது ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் போயிடும். அப்ப வேலையில மாற்றங்கள் வரும். சில பேருக்கு புதிய வாய்ப்பு கூட கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, வேலை இல்லாதவங்க அல்லது ஃப்ரெஷர்ஸ், அவங்களுக்குலாம் இந்த வருஷத்தோட எண்ட்ல வேலை உறுதியா உண்டு. அப்போ ஒரு நல்ல வேலைக்கே கூட மூவ் பண்றதுக்கான சான்சஸ் வரும். அது வரையிலும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலே ஒர்க் பண்ணிட்டே இருங்க இருக்கிற இடத்துலயே. அப்போ ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் போட்டித் தேர்வு எழுதுறீங்க, உங்க ஜாதகப்படி கவர்மெண்ட் ஜாப் போறதுக்கான ப்ராப்ளம் இருக்குன்னாக்க வெற்றி வாய்ப்புகள் உண்டு. வழக்குகள் இருக்கு அப்படின்னா கூட வழக்குகளில் வெற்றி ஏற்படும். அதாவது ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அடுத்த வருஷம் 2027 சொல்றேன். அப்போ சொத்து பிரச்சனை அல்லது வழக்கு, டிவோர்ஸ் கேஸ் போன்றவை இருக்குனாலையும் அதுல ஒரு முடிவுகள் அடுத்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ராகு கேது பயிற்சியான பின்னாடி ஒரு பெரிய மன அழுத்தன்றது கொஞ்சம் குறைஞ்சு போயிடுது. ஒரே ஒரு ஒன் சைடு மட்டும்தான் ப்ராப்ளம். அது சனி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம இருந்தீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுடாது, பாதிப்பும் ஏற்பட்டுடாது. பேரு கெடாம பாத்துங்க, அவமானம் பழிச்சொல்லு கூட வரும். நீங்க நேர்மையா கூட நடந்துகிட்டு இருப்பீங்க. அலுவலகத்துல பணம் கையாளுறீங்க அல்லது அக்கௌண்ட்ஸ் எழுதுறீங்கன்னாக்க சரியான கணக்கு விவரங்களை பொறுமையா செயல்பட்டு எழுதி வச்சுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா தேவையில்லாம உங்க பேரை கெடுப்பாங்க. எதிரிகளுடைய கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒர்க் பண்ற இடத்துல எதிர்ப்பாளர்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டா மறைமுக எதிர்ப்புகளாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்க சரியான விதத்துல நீங்க செயல்பட்டீங்கன்னாக்க உங்க பேர் கெடாம பாத்துக்குவீங்க. அதாவது அரசு பணியில் இருக்கிறவங்க,
அக்கௌண்ட்ஸ் அல்லது பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சொல்லுக்கு ஆளாகிறது, தேவையில்லாத ஒரு டிரான்ஸ்பர் ஆகிறது, இதெல்லாமும் ஏற்படும். ஸோ இந்த நேரத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் இடத்துல உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டீங்கன்னாக்க சிறப்பாகவே படிப்பீங்க. கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேட் போட்டு படிக்கணும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்றீங்கன்னாக்க கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேட் போடணும். கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணி நீங்க மெடிக்கல் சீட்டே கிடைச்சா கூட சேர்றதுக்கான சூழ்நிலை ஏற்படும். உங்க ஜாதகப்படி மருத்துவம் படிக்கணும்னு ப்ராப்ளம் இருக்குன்னாக்க கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணி நீங்க சேர்ற மாதிரி இருக்கும். அல்லது வெளியூர் வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். இந்த சனியோட பார்வையை பொறுத்தவரையிலும் 10ஆம் பாவகத்துக்கு பாக்குது. அந்த வகையில ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒர்க் பண்ற அளவுக்கு பணமும் வரும், ஊதியமும் வரும். அதனால பிரச்சனை கிடையாது. அதே போல சனியுடைய பார்வை 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் பாவகத்தை பார்க்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில பணம் தங்கல, நிறைய செலவாகுதுன்ற மாதிரியான விரைய செலவுகளும் நிறைய வரும். அதாவது நிறைய கமிட்மெண்ட்ஸ் வரும். நிறைய கமிட்மெண்ட்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால கையில பணம் தங்காத சூழ்நிலைகளும் இருக்கும். நீங்க சரியான வார்த்தையை குடும்ப வாழ்க்கையில பேசுனீங்கன்னா கூட தவறாக புரிஞ்சுக்குவாங்க வாழ்க்கை துணிவர். அதனால பேச்சில் கவனம் செலுத்தணும். வாக்குவாதங்களை தவிர்க்கணும். இந்த நேரத்துல சூரிட்டி கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் தவிர்க்கணும். முக்கியமா அது ரொம்ப முக்கியமானது. பொருளாதார விஷயத்துல தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கணும். தேவையில்லாத பொருள் அல்லது ஆடம்பர பொருட்களை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாம் வாங்குறத இப்போதைக்கு. ஏன்னா இல்லைன்னா கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திடும். அதனால உஷாரா இருக்கணும். இந்த சனியுடைய பார்வை உங்க ராசிக்கு 5ஆம் பாவகத்தையும் பார்க்கும், 10ஆம் பார்வையாக. அந்த வகையில பார்க்கும்போது பிள்ளைகள் வகையில செலவு, பிள்ளைகளுக்கு உடனான தொந்தரவு பாதிப்பு, அவற்றால் செலவு, அல்லது சில பேருக்கு பிள்ளைகளுடன் மன வருத்தம் போன்றவையும் வரும். சில பேருக்கு அங்காளி பங்காளி சகோதர வழி உறவுகள் சரியா இருக்காது, அவங்களோட கருத்து வேறுபாடு வரும். அதாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சண்டை, குலதெய்வ கோயில் பிரச்சனை எல்லாவும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது சனியோட பார்வை பார்க்குற இடத்துக்கு கொஞ்சம் கெடுக்கும். புத்திசாலித்தனமற்ற முதலீடுகளை தவிர்க்கணும், ஆரோக்கியத்தை காப்பாத்திக்கணும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் அவசர முடிவு எடுக்காம நிதானமா செயல்படும் போது பாதிப்புகள் இல்லாமல் அஷ்டமத்து சனி காலமும் இதுவும் கடந்து போகும். அதாவது நில் கவனி செல். அஷ்டமத்து சனி உங்களை செதுக்கும். அதாவது எது நல்லது, எது கெட்டது, எது எப்ப வேணும், எது எப்ப தேவையில்லை அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு உணர வைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு ஒரு படிப்பினை கிடைக்குது பார்த்தீங்களா? அதன் மூலம் வருங்காலங்களில் உங்களுக்கு வெற்றிக்கு திட்டமிடுதலுக்கு மிக உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.